ஷே நந்தி எப்பா வீட்டுகளில் ஃபங்க்ஷனுக்கு அந்த டூ வீலரை திருக்குவான். ஃபோர் வீலர்லாம் ஐயா முடிச்சிட்டாரு. இப்போ டூ வீலரை முடிக்கிறது நீ கொஞ்சம் முழிச்சு பார். முன் பைதாவை பார், அவன் குறுக்கு எலும்பை பார். வர்ற காய்ச்சல் வட தேசத்துலேருந்து வரும், பயங்கரமாக வரும், நிற்காது. இது யாராலும் அடக்க முடியாது. இதில் நிறையா கொரோனாவில் 1 மடங்கு போன கணக்கு இப்போ 100 மடங்கு இதில் போகும், பயங்கரமாக போகும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ தான் கடவுளை நினைப்பான், அப்போ தான் என்ன கணக்குன்னு அப்போ தான் புரியும். இப்போ புரியாது இவனுங்களுக்கு. நம்ம கணக்கு விட்டாச்சு, புரிஞ்சுக்கப்பா. எல்லா டூ வீலரில் சக்கரத்தில் அந்த சக்கரத்திலே போகும் கொரோனா. அவன் ஐடியா அவனுக்கு குறுக்கு எலும்புலையும் போய் நிற்கும் அந்த கொரோனா. இப்போ வர்ற கொரோனாப்பா, இதுக்கு பேர் அவனே வைப்பான். நம்ம எதுக்கு சொல்லணும்? அந்த பேர் வைப்பான், கொரோனா பேர் வைப்பான். அது வண்டிக்கு அந்த சக்கரத்தில் அந்த டயர் இருக்கா, அந்த டயர் வாடகை ஏற்றுதார். அது டயர் ஒரு கேரளாவில் அந்த மெழுகில் தானே தயாரிக்கான், அந்த இயற்கையில் தான் தயாரிக்கான். அப்போ இயற்கையில் இவர் விட்டுட்டார், அடிச்சிட்டாரு. கணக்கு போட்டாலே அங்கே விட்டாச்சு, அவ்வளோதான். அந்த டயர்லேயே போகும் எல்லா நோயும். எல்லாம் டூ வீலரில் தூக்கிட்டு ஆட்டிகிட்டு போகிறான். பொண்டாட்டி புள்ள பேரம் பேத்தி வரைக்கும் அரசியல்வாதி பூரா சோழி முடிஞ்சு போவான். 10,000 கோடி சோழி முடிஞ்சு போவான். அகராதியை அகம்பாதம் பண்ணுதான் பாரு. அவனும் டூ வீலரை வச்சு என் மோரை பாருன்னு போகிறான்னா எல்லாவனும் சோழி முடிஞ்சு போகும். அதனால் நீ ஏற்று பார்த்துரு. பூரா குறுக்கெலும்பில் எல்லாம் போய் ஏறட்டும். இப்போ வர்ற கொரோனா பயங்கரமாக வரும், அது விட்டுருவார். அப்போ தான் நினப்பான், கடவுள் ஒன்று இருக்காரா அப்படின்னு நினப்பான். தமிழ்நாடு நினப்பான், டெல்லி நினப்பான், உலக நாடு. இவன் சொன்னால் பிறதான் கடவுள் ஒன்று இருக்கார், கடவுள் தான் நிப்பாட்ட முடியும் அப்படியம்மா. அப்போ தாண்டா உங்களுக்கு விளையாட்டு இருக்குது அப்படின்ட்டார் ஐயா. முக்கால் சதி.